இப்போது சர்க்கரை மருத்துவத்தில் கரைத்தால் கரையும், கரைந்தால் குறையும், குறைந்தால் மறையும் அப்படின்னு சொன்ன வார்த்தை இது அவரோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பீனியனுக்கும் ஃபேக்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஒப்பீனியன்கிறது ஆளுக்கு ஆள் மாறுபடும், ஃபேக்ட்டுங்கிறது ஆளுக்கு ஆள் மாறுபடாது, தேச காலங்களுக்கு மாறுபடாது. கரைத்தால் கரையும், கரைந்தால் குறையும், குறைந்தால் மறையுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அது என்னோட ஒப்பீனியன், ஆடிட்டரோட ஒப்பீனியன், அதனால் வேணும்னா ஏற்றுக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் யாருக்கும் கிடையாது. அதை ஏற்றுட்டே ஆகணும். எப்படின்னா, நெருப்பு சுடும் அப்படின்னு சொன்னால் அது ஃபேக்ட்டு, தட் இஸ் நாட் அன் ஒப்பீனியன். அந்த ஃபேக்டை புரிஞ்சிக்கல அப்படின்னா கையை சுட்டுக்குவோம், வெந்து போயிடும். அதனால் ஃபேக்ட்டுங்கிறது எப்பவுமே ஏற்கப்பட வேண்டிய ஒன்று. அது யாரோ சொன்னால், உலகமே வேறு பக்கமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம வேறு பக்கமாக போகிறோம். உலகமே நெருப்பு சுடாது அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுக்கு தெரியும் நெருப்பு சுடுன்னு. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகத்தை விட நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு முக்கியமானது. அதுபோல் பல விஷயங்களில் கசடற்று கற்க வேண்டும். அதனால தான் கசடற கற்கன்னு சொல்கிறார் திருவள்ளுவர். கசடற கற்பிக்கன்னு சொல்லலை. ஏன்னா கற்பிக்கும்போது பல அர்த்தங்களை வச்சு தான் அவன் கற்பிப்பான். அவனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அத்தனைக்கும் உள்பட அத்தனையும் சால்வ் பண்ணிக்கிற மாதிரி தான் அவன் கற்பிப்பான். ஸோ கற்க கசடறன்னு சொல்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். அப்போது மெய்யான பொருள் என்ன அப்படிங்கிறத அந்த பேஷண்ட்டானவன் காணணும். அடுத்தவனுக்கெல்லாம் இவன் கையில் உள்ள மெய்ப்பொருளை, அதாவது ரூபானா பைசாவை, அதை காணணுங்கிற அர்த்தத்தில் தான் பேச முடியும். அதான் சொல்ல நினச்சது. நன்றி, வணக்கம்.